ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாவல் மீனும் சங்கரா மீனும் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை உப்பு மஞ்சத்தூளும் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பேக்கெட் மீன் பவுடர் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் சோம்பு பவுடர், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது 2 கிலோ மீனுக்கான மெஷர்மெண்ட்ஸு. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. பெரிய சைஸ் லெமனில் ஒரு பாதி லெமன் புளிஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை திக்காக பிணைஞ்சிக்கோங்க. இந்த டைப்பில் நீங்கள் மேரினேட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபிஷ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மீனையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு பிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 1 மணி நேரமாவது ஊறணும். இப்போ ரெடி ஆயாச்சு. ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சிடலாம். அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீனை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது செமி ஃப்ரை தான். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அப்படியே மேலே நல்லா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி. தேங்க்யூ.